ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். பணம் கட்டலனா வார மூடு. கெடுபிடி கொடுத்த டாஸ்மாக் நிர்வாகம். டென்ஷனில் கத்திய பார் ஓனர். கரூர் டாஸ்மாகில் தொடரும் பரபரப்பு. கரூர் மாவட்டத்தில் அரசுக்கு சொந்தமான மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றது. இந்த மதுபான கடைகளுக்கு அருகில் பார்கள் நடத்தப்படுவதும் வழக்கம். இவ்வாறு நடத்தப்படும் பார்களை அரசு சார்பில் டெண்டருக்கு விடுவார்கள். அதன் பிறகு டெண்டர் எடுத்தவர்கள் மாதம் பாருக்கான தொகையை செலுத்த வேண்டும். இந்த தொகையை கரூர் மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகத்திடம் டிடியாக கொடுத்துவிட வேண்டும் என்பதே விதிமுறை. இந்த நிலையில் கரூரில் செயல்பட்டு வந்த சில டாஸ்மாக் பார்களின் உரிமையாளர்கள் முறையாக மாத தவணை செலுத்தாமல் இழுக்கடித்துள்ளனர். இதனால் கடுப்பான கரூர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர், அசிஸ்டன்ட் மேனேஜர் மற்றும் சில அலுவலர்களை உடனே அனுப்பி மாத தவணையை வசூலிக்கும்படி ஆணை பிறப்பித்துள்ளார். அதன்படி உழவர் சந்தை எதிரில் செயல்பட்டு வந்த பாருக்கு சென்ற டாஸ்மாக் அலுவலர்கள் பாரில் மது பிரியர்கள் மது அருந்திக் கொண்டிருக்கும் போதே முன்பக்க கதவை பூட்டிவிட்டு சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் உள்ளே அமர்ந்து மது அருந்திய மது பிரியர்கள் கூச்சல் போட்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் செய்வதறியாது தவித்த பார் உரிமையாளர் அந்த பாரின் பின்பக்க கதவினை திறந்து மது பிரியர்களை வெளியே அனுப்பியிருக்கிறார். அதன் பின்னர் இதுகுறித்து கரூர் மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு பேசிய போது மாதாந்திர தவணையை முறையாக செலுத்தாத காரணத்தினால் பாரை பூட்டியதாக கூறியுள்ளனர். அதன் பிறகு டாஸ்மாக் நிர்வாகத்திடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் பணம் செலுத்துவதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, கரூர் சாலையில் இதே போன்று மாத தவணை செலுத்தாமல் இருந்த மற்றொரு பாருக்கு சென்றுள்ளனர். அப்போது அந்த பார் மிகுந்த பிஸியாக இருந்துள்ளது. உடனே பாரின் உரிமையாளரிடம் பேசிய டாஸ்மாக் மாவட்ட நிர்வாக அலுவலர்கள் ஏன் 2 மாத கால தவணையை செலுத்தவில்லை என கூறியிருக்கின்றனர். அதற்கு அவர் தரப்பில் இருந்து பல காரணங்களை கூறியிருக்கிறார். ஆனாலும் அவர் சொல்லும் காரணங்களை ஏற்றுக்கொள்ளாத டாஸ்மாக் அலுவலர்கள் பணத்தை கட்டிய பிறகு பாரை திறந்து கொள்ளுங்கள் என கூறி மூடுவதற்கு முயன்றுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பார் உரிமையாளர் கடும் ஆத்திரமடைந்துள்ளார். மேலும் டாஸ்மாக் மாவட்ட அலுவலர்களிடம் இதுகுறித்து வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது இதுகுறித்து கேள்விப்பட்டதும் அந்த இடத்திற்கு செய்தியாளர்கள் சிலர் விரைந்து சென்றுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த டாஸ்மாக் அலுவலர்கள் செய்தியாளர்களிடமும் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த இடத்தில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து டாஸ்மாக் மாவட்ட நிர்வாக அலுவலர்கள் இதுகுறித்து அவர்களின் மேலாளர் அண்ணம்மாளிடம் புகார் கொடுத்துள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அண்ணம்மாள் பார் உரிமையாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அப்போது நடந்த அனைத்தையும் எடுத்து கூறிய பார் உரிமையாளர் 2 நாட்களுக்குள் டிடியை கொடுத்து விடுவதாக உறுதியளித்துள்ளார். அதன் பிறகு அங்கிருந்து டாஸ்மாக் அலுவலர்கள் புறப்பட்டு சென்றனர். அப்போது அங்கிருந்த செய்தியாளர்கள் இதுகுறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர். அதற்கெல்லாம் மேலாளர் அண்ணம்மாள் பதில் கொடுத்துள்ளார். அப்போது குறுக்கிட்ட செய்தியாளர்கள், எங்களிடமும் உங்கள் அலுவலர்கள் வாக்குவாதம் செய்தனர் என முறையிட்டுள்ளனர். அதற்கு பதிலளித்த அண்ணம்மாள் இனி இதுபோன்று நடக்காது என உறுதியளித்து அங்கிருந்து சென்றார். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பான சூழல் நிலவியது. இன்னைக்கு என்னால் இந்த கடை 3 நாள் இருக்கு, என்னால் ஒரு 10 பேர் நல்லா இருக்கு, இவ்வளோ கடன் இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை, நேர்வழியில் சம்பாதிக்கணும் நினைக்கிறேன். சாராயத்தொழிலாளர்னால இது வந்து அரசு அதிகாரப்பட்ட ஒரு கவர்மெண்ட் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். யாரையும் வந்து வஞ்சிச்சு நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கல. இவ்வளோ கடனை வச்சுட்டு நாங்கள் போனேன், என்ன மாதிரி நான் 10 பேர் கைக்கிறேன், என்ன ஒரு தொழில் வாழ்வாதாரம் எங்களுக்கு இதுதானே நினைக்கிறேன். இப்போ எவன் கொஞ்சம் கூட மரியாதை அராஜகமாக பேசுகிறீங்க. அவங்க கடையை மூடு எங்கே போவோம் நாங்கள்? நவம்பர் முடிஞ்சிருச்சு, டிசம்பர் நாங்கள் இது வரைக்கும் உங்களை இவ்வளோ தூரம் அலோவ் பண்ணியிருக்க கூடாது. எங்களுக்கு அவ்வளோ சிரமங்கள் இருக்குங்க, உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு தெரியல, பாடலாம் தெரியுமா? தப்பாக இருக்கலாம். நாங்கள் டீட்டெயில் கொடுத்தோம், நீங்கள் நடத்த விட்டுருக்கீங்களா? தெரியாமல் செலுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க காலையில்.
அந்த கடையில் ஆட்களை வச்சு பூட்டிட்டு தான் சொல்கிறாங்களே, உழவு சொல்லிட்டு ஒரு கடை. சார் அவங்க பிறகு கொடுக்கவே இல்லை. ரெண்டாவது இன்னொரு பக்கத்தில் வழி இருக்கு, அந்த வழியில திறந்துட்டு போயிருக்காங்க. நான் அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணுறோம்? நானும் இப்போ இதை முடிச்சுட்டு தான் அங்கே தான் போகிறேன். மேடம் இருக்கும்போதே முன்னறிவிப்பு இல்லாமல் கஸ்டமரையும் வச்சு கூட்டிகிட்டு முன்னறிவிப்புலாம் கிடையாது சார், அவங்களோட அக்ரிமெண்ட்லேயே இருக்கு. அந்த வெளி வரச்சொல்லியே அட்வான்ஸ் பேமெண்ட் மேடம் உள்வாடகை பிரச்சனை வருது. அட்வான்ஸ் பேமெண்ட் தான் சார். டெண்டர் எடுத்துறது ஒருத்தர் பேரில் இருக்கு, நடத்துற எப்படி அனுமதிக்கிறீங்க நீங்கள்? அது அனுமதி எல்லாம் கிடையாது சார், அவங்க தான் சார் ஆளை அதை நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இப்போ ஒரு பேரில் இருக்கு அப்படின்னா அவர் தான் நடத்தணும். வேற ஒரு ஆள் நடத்துறது எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க? வேற ஒரு ஆள் அது இப்போ இந்த பிரச்சனை இங்கே வருது இல்லை, அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்ல. அதுக்கான வேலையை தான் சார் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சார் கவர்மெண்ட் டெண்டர் இல்லை, இது டெண்டர் ஓகே ரைட். கரூர் மாவட்டத்தில் எவ்வளோ கடைகள் இருக்குங்க? இது மாதிரி கடைகள் எவ்வளோ கடை இருக்கு? இது மாதிரி கடைகள் இன்னைக்கு ரன்னிங்ல 39 கடை ஆல்ரெடி லீஸ்க்கு எடுத்த கடை சார். 90 சிட்டையில் 39 முதல் ஏற்கனவே இருந்தது 90 சிட்டை. ஏற்கனவே இல்லை, இப்போ உள்ளதில் 86. அதில் 36 தான் எடுத்து செயல்படுது. இல்லை அதிகாரி கொஞ்சம் ரொம்ப பேசுகிறாருங்க, அது என்னென்னு அதெல்லாம் இல்லை சார். நீங்கள் அதெல்லாம் பெருசு கேட்க வர வேற வீடியோ தான் சார். இது எங்களுக்கான அது எங்களை பற்றி ஏன் பேசணும்? இல்லை, இது எங்களுக்கான வேலை. அவர் அது மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் டிடி கேட்க வந்ததுக்கு இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்புறம் சம்பவம் நடந்தா நடந்து ரிப்போர்ட் வருவாங்க தெரியாதுங்களா உங்களுக்கு? கவர்மெண்ட் ஸ்டாஃப்ங்கிறீங்க, இது கூட தெரியாது. சாதாரண கவர்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் டிடி வாங்கி கலெக்ட் பண்ணி கட்டி அது எங்களை எதுவும் சொல்லுங்க. அவங்கள தான் எங்களை பத்தி இருக்கு நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு உனக்கு யாருமே தெரியாத ஒரு அசையா இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. எந்த விதத்துல நியாயம்? கரூர்ல இருக்க வார்த்தை தப்பு நடக்குது. கரூர்ல யார் எந்த ஒரிஜினல் பேர் உள்ளோட தான் 20 லட்சம் காசு ஒரு ரூபா 2 ரூபா ஒவ்வொரு பண்ணிட்டு போகலாம்ல. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒவ்வொருத்தரையும் கடை வாங்கி இவ்வளவு கடன் நட்ட இவ்வளவையும் போட்டு நடத்திட்டு இருக்கோம். திடீர்னு இந்த கடையை சத்தம் நான் எங்க போறேன், என்ன பண்ணுவீங்க? வாழ்வாதாரம் என்ன ஆகுது? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.